Hi friends, இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இதுல 2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையை மிதமான தீ வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுக்கும்போது உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். டேஸ்டும் வாசனையும் நல்லா இருக்கும். இது மாதிரி நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த கடலையோட சூடு நல்லா சுத்தமாக ஆறினதுக்கு அப்புறமா இதோட மேல் தோல் ஃபுல்லாக நல்லா நீக்கிட்டு புடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை எள் சேர்க்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த லட்டுக்கு நம்ம எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். எப்போவுமே நம்ம எள்ளு வறுக்கும்போது கடாய் ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். எள்ளு எப்போவுமே நம்ம மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு சத்தம் வரணும். இந்த மாதிரி வறுத்தா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது இந்த லட்டு நமக்கு திகட்டாமல் இருக்கும். இதோட வாசனைக்காக ஒரு 7 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சதும் இதில் நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா துருவிட்டு கடல தூசி இல்லாத வெல்லமாக 1 கப் அளவு நல்லா குவிச்சு அழுந்து சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வரணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். இப்போ இது நல்லா உருட்டை வந்ததுன்னா நமக்கு இது சரியான பதத்தில் இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி உருட்டை வரலன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இன்னும் நல்லா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ இதுக்கப்புறமா இது நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் வெல்லம் வேர்க்கடலை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி முதல்ல பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பிசைஞ்சால் தான் இனிப்பு உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம இதை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா கையில் எடுத்து அழுத்தி உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு உதிராமல் நல்லா உருண்டு வரும். இதிலே நம்ம விருப்பப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சூடு பண்ணி உள்ளே சேர்த்து கலந்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டை உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு வேர்க்கடலை உருண்டை ரெடி. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டைகள் ஆக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 17 லட்டு கிடைக்கும். நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டை ரெடி. இந்த உருண்டைகளை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். 1 வாரம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இந்த உருண்டைகளை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ நம்ம கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.